வணக்கம் ராஜி. தொடர்ந்து கிட்டத்தட்ட 2008ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து இந்த பழிக்கு பழி வாங்கும் இந்த கொலை சம்பவமானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து 17க்கும் மேல் கொலை இந்த பழிக்கு பழி வாங்கும் நடைபெற்று வரும் நிலையில் முன்னாள் திமுக மண்டல தலைவர் வி.கே. குருசாமியின் ஆதரவாளரான காளீஸ்வரன் என்பவர் தற்போது மதுரை தலக்கன்குளம் மொட்டமலை பகுதியில் உள்ள வெங்கடமூர்த்தி நகர் பகுதியில் மர்ம நபராக இன்று அதிகாலை வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் ராஜி. உடல் எடுத்து வரும் ஆம்புலன்ஸ் ஆதரவாளர் உடைத்தபடி, அதாவது அங்கிருந்து ஆதரவாளர்கள் அந்த வி.கே. குருசாமியின் ஆதரவாளர்கள் உடலை எடுக்க விடாமல் அந்த ஆம்புலன்ஸை தாக்கும் நிலையும் ஏற்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து அந்த உடலால் தற்போது அரசு மருத்துவமனையில் உடற்கூறாய்வுக்காக வைக்கப்பட்டுள்ளது. அதை தொடர்ந்து அப்பகுதியில் இந்த அதிகாலையிலேயே நடந்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் அப்பகுதியில் பெரும் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். ஏன்னா தொடர்ந்து கிட்டத்தட்ட 17க்கும் மேற்பட்ட கொலைகள் மாறி மாறி இரு தரப்பினரிடையே நடைபெற்று வரும் நிலையில் ஏதும் அசம்பாவிதம் நடைபெறாமல் இருப்பதற்காக தொடர்ந்து காவல்துறை பெருமளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். மதுரையில் போஸ்டர் ஒட்டுவதில் தொடங்கிய சிறு மோதல் தான் இந்த அளவுக்கு வளர்ந்து வருது என்று கூறலாம். ஏன்னால் தொடர்ந்து வி.கே. குருசாமிக்கும் ராஜமணிக்கும் அந்த இடையே மாறி மாறி ஏற்பட்ட அந்த பிரச்சனைக்கு காரணமாக தொடர்ந்து இருதரப்பிடையே ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக பழிக்கு பழி வாங்கும் தொடர்ந்து இந்த கொலை எப்போது நிற்கப்படும் என்று தெரியவில்லை. தொடர்ந்து இந்த அதிகாலையும் நடைபெற்ற இந்த கொலையை எடுத்து மதுரையில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. வெள்ளைக்காய் தரப்பினர் கொலை செய்திருக்காம் என வி.கே. குருசாமி தரப்பினர் சந்தேகப்படுவதால் இருதரப்பு மோதல் அச்சம் உருவாகியுள்ளது என்றுதான் கூறலாம். தொடர்ந்து இந்த மார்ச்சுவரி பகுதியிலும், அதாவது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக உடல் வைக்கப்பட்டுள்ளது. அங்கேயும் போலீசார் பெருமளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து காவல்துறை குறித்து தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் ராஜி.